சக்தி நேயர்களுக்கு வணக்கம். 2024 பிப்ரவரி மாதத்திற்கான ராசி பலன் எப்படி இருக்கும், தொழில் எப்படி இருக்கும், பொருளாதார நிலை எப்படி இருக்கும், எந்த கடவுளை வழிபடணும், என்ன கலரை நம்ம யூஸ் பண்ணணும், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். வணக்கம் மேம். வணக்கம். 2024 மிதுன ராசிக்காரர்களுக்கு எப்படி இருக்கும்? 2024 மிதுன ராசி அப்படின்னு எடுக்கும் போதே ராசிநாதனே புதன் பகவான் அவர் தன்னுடைய ராசியை சமசப்தமா பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புல இருக்கு. அப்போ பாத்தீங்கன்னா தன்னை ரியலைஸ் பண்ணக்கூடிய மாதமா இது அமைச்சு கொடுக்க போகுது மிதுன ராசிக்கு. தான் இது வரைக்கும் இப்போ ஒரு விஷயமா ஒண்ணு தொடங்க போறாங்க அப்படின்னாக்கா எக்ஸ்பீரியன்ஸோட தொடங்க போறாங்க. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் கடந்த ஒரு 6-7 மாசமா படாத கஷ்டம் பட்டுட்டாங்க. உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் அவமான ரீதியாவும் எல்லாத்துலயும் பட்டுட்டாங்க. இப்ப ஒரு ரெஃப்ரெஷ்மெண்டான மாசம் இது இருக்க போகுது மிதுன ராசிக்கு. மிதுன ராசிக்காரர்களோட தொழில் எப்படி இருக்கும் இந்த மாதம்? தொழில் ஸ்தானத்துல ராகு பகவான் இருக்காங்க. ஏற்கனவே உங்களுக்கு ஒரு தொழில் ஒரு சுமாரா போயிட்டு இருக்கும். இப்ப இன்னொரு தொழில் தொடங்கணும்னு யோசிப்பாங்க இல்லையா? தொழிலே செய்யாதவங்களுக்கு இந்த மாசம் ஒரு தொழில் ஆரம்பிக்கலாமான்னு யோசிப்பாங்க. ஏன்னா 10ல ராகு உட்கார்ந்து இருக்கு. அது சார்ந்த தொழிலா தொடங்கினாங்கன்னா வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்கும். அதை விட்டுட்டு இவங்களுக்கே இவங்களோட வம்சத்துக்கே செட்டே ஆகாது, ஆனா நான் அதை தொடங்க போறேன்னு தொடங்குறாங்கன்னா ஜாதகத்தை பாத்துக்கிறது சிறப்பா இருக்கும். உத்தியோகம் எப்படி இருக்கும்? உத்தியோகத்துல ஏதாவது ப்ரொமோஷன் அந்த மாதிரி ஏதாவது இருக்குமா? உத்தியோகம் எப்படி இருக்கும்? உத்தியோகம் மிக சிறப்பா இருக்கு. அதுல எந்த ஒரு பிரச்சனையுமே கிடையாது. மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் என்னதான் அவங்களுக்கு ஃப்ரெண்ட்ஷிப் முக்கியமா இருந்தாலும் உத்தியோகம் தான் வேலைன்னு வந்துச்சுன்னா, தன்னோட வேலைன்னு வந்துச்சுன்னா வெள்ளக்கார மாதிரி வேலை செய்வாங்க. சோ உத்தியோக ஸ்தானத்துல பாத்தீங்கன்னாக்கா நிறைய மாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது, லாபங்கள் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. ஆனா ப்ரமோஷன் அப்படின்னு ஒரு கொஸ்டின் கேட்டிருக்கீங்க. அதுக்கான முயற்சிகள் எடுக்கிறது சிறப்பா இருக்கும். ஆனா அதுக்காக லஞ்சம் கொடுத்தோ அதுக்காக ஒரு பணம் கொடுத்தோ ரெஃபரன்ஸ் மூலியமா போனாங்கன்னாக்கா அந்த வேலை சரிப்பட்டு வராது. மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் வழிபட வேண்டிய அதி தேவதையும் வழிபாட்டு முறையும் கொஞ்சம் சொல்லுங்க. சோ மிதுன ராசின்னு எடுக்கும் போதே பாத்தீங்கன்னா புதன் பகவான் மகாவிஷ்ணு தான் அவங்களுடைய ராசியுடைய அதி தேவதை. சோ எப்பவுமே இவங்க ஒரு விஷயம் தொடங்குறாங்க. அதாவது 12 ராசிகள்ல மிதுன ராசின்னு எடுத்துக்கிட்டானே நின்றகோள பெருமாள், திருப்பதி பெருமாளா இருக்கட்டும், சயனகோள பெருமாள் இவங்களுக்கு செட் ஆக மாட்டாங்க. நின்ற கோள பெருமாளை எப்போதுமே இவங்க வழிபாடு செய்யறதோ இல்ல பாத்துக்கிட்டு இருக்கிறதோ நல்ல ஒரு சேஞ்சஸை ஏற்படுத்தி கொடுக்கும். மிதுன ராசியில இருக்கிறவங்க இந்த மாதம் எந்த நிறத்தை அதிகமா யூஸ் பண்ணணும்? இவங்க யூஸ் பண்ண வேண்டிய நிறம் பாத்தீங்கன்னா பர்பிள், ஊதா நிறங்கள் அதிகமா யூஸ் பண்ணலாம். மிதுன ராசி நேயர்களுக்கு பொருளாதார நிலை இந்த மாதம் எப்படி இருக்கும்? பொருளாதாரம் சொல்லும் போது பாத்தீங்கன்னா மாச தொடக்கத்துல 2ஆம் அதிபதி கேந்திரத்துல இருக்காரு. பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் தட்டுப்பாடுகள் இருக்காது. ஆனா இவங்க எதிர்பார்க்கிற அளவு பொருளாதாரம் எடுக்கும் போது 60% சிறப்பா இருக்கும். மிதுன ராசியில படிக்கிறவங்களுக்கு, குழந்தைங்களுக்கு சரி, படிக்கிற வயசு பசங்களுக்கு சரி, கல்வி எப்படி இருக்கும், படிப்பு எப்படி இருக்கும்? மிதுன ராசியை பொதுவா சொல்லும் போதே கல்வி ஸ்தானத்துல கேது உட்கார்ந்துட்டாரு. இவங்கெல்லாம் சர்வசாந்தி செஞ்சுக்கிறது சிறப்பா இருக்கும். அதுலயும் மிதுன ராசியில பிறந்தவங்க ராகு கேது தசை நடக்கல அப்படின்னா கல்வி சிறப்பா இருக்கும், எந்த ஒரு தடையுமே இருக்காது. ராகு தசையோ ராகு புத்தியோ கேது தசையோ கேது புத்தி நடக்குதுன்னா இந்த மாசம் ஒரு காலஹஸ்தியோ இல்ல வீட்டு பக்கத்துல இருக்க சர்பத்துக்கோ போய் வழிபாடு செய்யறது இந்த கேதுவால படிப்புக்கு தடை கொடுக்காது. மிதுன ராசியில இருக்கிறவங்களோட திருமணமானவர்களுக்கு இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கும்? திருமணம் ஆகாம தடை ஆயிட்டு இருக்கிறவங்களுக்கு அது என்ன மாதிரியான மாற்றத்தை கொடுக்கும்? திருமணம் ஆனவங்களுக்கு புரிதல் அதிகரிக்கும், ஒரு சப்போர்ட்டுக்கு இருக்காங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கை ஏற்படும். திருமணம் ஆகாதவங்களுக்கு பாத்தீங்கன்னாக்கா ஒரு சிலர் வீட்டுக்கு தெரியாம லவ் பண்ணிட்டு இருக்கலாம், அது வெளியில தெரிய ஆரம்பிக்கலாம். 2வது வரன் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு அப்படின்னு எடுக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாசம் வரனை பத்தின செய்திகள் வரும், ஆனா முடிவாகாது. நன்றி. நன்றி.